Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Vision. Date 12/1/2025 இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 தொடர்பாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி அதாவது 12/1/2025 நம்ம போஸ்ட் பண்ணுற ரெண்டாவது வீடியோ. ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் 9 o'clock நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் டில் நீட் யூஜி 2025 கடைசி நாள் உங்களுக்கான அட்மிஷன் எல்லாம் முடித்து காலேஜில் சேர்ந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது 2025 நீட் எக்ஸாம் தொடர்பாகவோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான சர்வீஸையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் ஆல்ரெடி 2024 அட்மிஷன் எடுத்தாச்சு, காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா 2025 நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் NTA ஃபாலோ UPSC மெத்தட், UPSC நடைமுறையை NTA பின்பற்றலாம் என இந்த நிபுணர் குழு NTA அதாவது இந்த நீட் 2025க்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய முழு விவரம் இந்த வீடியோவில் வாங்க பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் NTA எக்ஸாம்ஸ் மே கோ UPSC ஃபார் பெட்டர் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பிற்கும் உண்மைத்தன்மைக்கும் NTA என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த நிபுணர் குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா UPSC நடைமுறையை பின்பற்றலாம். UPSC நடைமுறை என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPSCயில் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதன் பிறகு மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த நடைமுறைகளில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ப்ரிலிமினரி தனியாக மெயின் தனியாக ஆல்ரெடி உங்களுக்கு NTA கண்டக்ட் பண்ணுற JEE மெயின்ஸில் ஆல்ரெடி நடைமுறையில் உள்ளது. அதே மாதிரி உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என நிபுணர் குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சரி, இப்போது இது 2025 நடைமுறைப்படுத்துவாங்களா இல்லை இனி வரும் நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படுவாங்களா, இது அதிகாரப்பூர்வ தகவல் தானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு செய்தித்தாள்களில் வந்த செய்தி மட்டுமே. ஏன்னா ஏற்கனவே NTA உங்களுக்கு 2025க்கான அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NTA ட்விட்டர் பேஜ் அஃபீஷியல் பேஜும் ரிலீஸ் பண்ணியாச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு ஆன்லைன் மோடில் எக்ஸாம் இருக்க போகுதா இல்லை ஹைப்ரிட் மோடில் வரப்போகுதா, இதெல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட் எது கிடைச்சாலும் உடனடியாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கன்சிடரிங் தி அப்ரோச் ஸோ as to involve all state and district administrations during the entrance exam. NTA கண்டக்ட் பண்ணுற QT எக்ஸாம், JEE மெயின்ஸு, நீட் எக்ஸாம், நீட் யூஜி, நீட் பிஜி, இது எல்லா தேர்வுகள்லையும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கடந்த ஆண்டுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTA அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் சென்டர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த
எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற கோஆர்டினேட்டிங் சென்டருக்கு டைரெக்டாக எக்ஸாம்னுடைய கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவாங்க த்ரூ கொரியரில். அங்கிருந்து இ-ரிக்ஷா மூலமாக ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் தேர்வுத்தாள் அப்படிங்கிறது உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இப்போது இந்த முறையில் தான் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பேப்பர் லீக்கேஜு, அது மட்டும் இல்லாமல் தேர்வுத்தாள் முறைகேடு இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் யூபிஎஸ்சியினுடைய நடைமுறையை பாதுகாப்பிற்கும் மற்றும் மோசடி, நீட் மோசடிகள், தேர்வுத்தாள் மோசடிகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நடைமுறையை, யூபிஎஸ்சி நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிபுணர் குழுனுடைய பரிந்துரையை என்டிஏ நடைமுறைப்படுத்துமா, அதுவும் இந்த ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதுவரை இந்த செய்தியை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போதைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் சென்டர்ஸ் ஆர் ஹெவிலி செக்யூர்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் த கலெக்டர் அண்டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக கோஆர்டினேட்டிங் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், அது மட்டும் இல்லாமல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறையினுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது தகுந்த பாதுகாப்பு உள்ளதா என்பதையும் உறுதி செய்யப்பட வேண்டும். இது என்டிஏ கண்டக்ட் பண்ணுற அனைத்து விதமான தேர்வுகளிலும் யூஜி, கியூட் பிஜி, ஜேஇஇ மெயின்ஸு, நீட் யூஜி, நீட் பிஜி போன்ற அனைத்து தேர்வு முறைகளிலும் இந்த முறையினை பின்பற்றப்பட வேண்டும் என இந்த நிபுணர் குழு, இஸ்ரோனுடைய ஃபார்மர் சேர்மன் கமிட்டி இந்த பரிந்துரைகளை முன்மொழிந்துள்ளது. இதனை வந்து வரும் நாட்களில் பின்பற்றப்படுமா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்த பிறகு நம்ம வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் உங்களுக்கு 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜனவரி 2025 இறுதி வாரத்திலோ அல்லது பிப்ரவரி 2025 முதல் வாரத்திலோ எதிர்பார்க்கலாம். என்னது? நீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா கடந்த ஆண்டில் பிப்ரவரி 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே மாதிரி 2025க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜனவரி 2025 கடைசி வாரத்திலோ அல்லது பிப்ரவரி 2025 முதல் வாரத்திலோ எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2024 நான் நீட் எக்ஸாமில் கலந்துக்கிட்டேன், கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடைச்சது, இல்லைன்னா சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ வரும்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக் ஆர் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கலந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் மார்ச் 2025 இறுதி வாரத்தில் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ சென்டாக்கினுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ப்ராசஸிங்கில் இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டில், சென்டாக்கினுடைய டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. 2025க்கு நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீட்டில் இருந்து படிச்சுட்ருக்கிறீங்க, இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், டே ஸ்காலராகவோ இல்லை ரூம் எடுத்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இருந்து. ஆல்ரெடி இதில் 12 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியாச்சு. ஆப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா
நீங்கள் மிஸ் பண்ண டெஸ்ட்டை ஆஃப்லைன்லையும் இனி வரக்கூடிய டெஸ்ட்டை ஆன்லைன்லையும் எழுதிக்கலாம். இதுக்கான சார்ஜ் அப்படின்னா 3000 ருபீஸ். இதை பற்றின விளக்கம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டெஸ்ட்டை நான் ஆப்பில் எழுதிக்கணும், அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம்மும் பண்ணலாம். மேலும் ஃபர்தர் அப்டேட்டுக்கு SAP Viz யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.